தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். பாகிஸ்தானுடைய ஒரு எக்ஸ்பர்ட், அவர் பேர் இம்தாஸ் கவுல். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த நூர்கான் பேஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானியோடைய கட்டுப்பாட்டிலே இல்லையே, நூர்கான் ஏர் பேஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸ் பாகிஸ்தான்ல இருக்கு. அந்த ஏர்பேஸ்ல நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் இருக்குன்னா, அப்ப பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையுமே அமெரிக்கா தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அதை பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இதுல இருந்து அம்பலமா இருக்கு. இந்த விஷயம் அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியும் போது, அதே மாதிரி பிற அவங்களுடைய அந்த பாகிஸ்தான் அபிஷியல்ஸுக்கு தெரியும் போது, வாஷிங்டன் அரசாங்கத்துக்கு தெரியும் போது, இது நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதே மாதிரி நம்மளோட உளவுத்துறைக்கு தெரியாதா? அப்போ அது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகும் கூட இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சட்டிலான ஒரு மெசேஜும் அதுல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பலுச்சிஸ்தான்ல கூடிய கவதார் துறைமுகம் சைனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆர்மி தலைநகர் ராவல்பிண்டியிலிருந்து சில பல கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நூர்கான் ஏர்பேஸும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, அப்ப இந்த நாடு உண்மையிலே எப்படிதான் செயல்படுது? இது உண்மையிலே இது ஒரு தனித்துவமான நாடா இல்ல மற்ற நாடுகளுடைய ப்ராக்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மிக முக்கியமான 2 செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் செய்தி நேற்றைய காணொலியோட தொடர்ச்சி. நேற்றைய காணொலியில் பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர் நிலநடுக்கங்களுக்கு பின்னணியில் அவங்களுடைய இந்த அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அது நாம் எழுப்பின கேள்வி அப்படிங்கிறத தாண்டி மிரியார் பலூஜ் அவருடைய அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட விஷயங்களை ஒட்டி நாம் எழுப்பிய ஒரு கேள்வியாக இருந்தது. இப்போது இன்னொரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டை தூக்கி வீசி இருக்கிறது. மிக குறிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கப்புறம் சர்வதேச நாடுகள், மிக குறிப்பாக இந்தியாவுக்கு அதில் மிக முக்கியமான ஒரு செய்தியும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஒரு எக்ஸ்பர்ட், அவர் பேர் இம்தாஸ் கவுல். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த நூர்கான் பேஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானியோடைய கட்டுப்பாட்டிலே இல்லையே அப்படின்னு பேசியிருக்கிறார். என்ன, பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸு பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அப்போ அது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்போது அவர் சொல்றாரு, நூர்கான் ஏர்பேஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அவங்களுடைய உள்ளூர் ஊடகங்கள் தொடங்கி இப்போ சர்வதேச ஊடகங்கள் தொடங்கி எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு அவங்களுடைய ஒரு சொந்த ஏர்பேஸ் அப்படின்னு இத்தனை நாள் சொல்லிட்டு இந்த ஊரை ஏமாத்திட்டு இருந்தது போய், இப்போ அது அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போர்ட் மூலியமா அம்பலமாயிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான செய்தி. அதை சொல்றதோடு அவர் நிறுத்தலை. அந்த நூர்கான் ஏர்பேஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள், அங்கே அங்கே டே டு டே கிரவுண்ட் ஆப்ரேஷன்லேருந்து எல்லா விஷயத்தையுமே அமெரிக்க அதிகாரிகளை கேட்டுத்தான் பாகிஸ்தான் அதிகாரிகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அதே மாதிரி அந்த ஏர்பேஸில் நடக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள் தொடங்கி அந்த கிரவுண்ட் ஒர்க்ல இருந்து, அதே மாதிரி என்னென்ன ரிசர்ச் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறது மிக கடுமையான ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்த நூர்கான் ஏர்பேஸ் நமக்கு தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய விமானப்படை டார்கெட் பண்ண அந்த 11 ஏர்பேஸ்ல மிக முக்கியமான ஏர்பேஸ் இந்த நூர்கான் ஏர்பேஸ். இந்த நூர்கான் ஏர்பேஸ்ல இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது நடந்தது. அது மூலியமா அந்த ஏர்பேஸ் கணிசமான அளவுக்கு சேதம் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் தான் அமெரிக்கா தலையிட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நூர்கான் ஏர்பேஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் ராவல்பிண்டியிலேருந்து அதுக்கு அருகாமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமாபாத்லேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், அதாவது இஸ்லாமாபாத் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இஸ்லாமாபாத். அந்த இஸ்லாமாபாத்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இடைவெளியில் தான் இந்த ஏர்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஏர்பேஸே பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ மிக முக்கியமாக எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதில் லாஜிஸ்டிக் குறிப்பாக C-130 ஹெர்குலிஸ், அப்புறம் IL-78
மிட் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேஷன்ஸுக்காக வந்து இந்த ஏர்பேஸை வந்து பயன்படுத்துகிறதா வந்து பாகிஸ்தானுடைய விமானப்படை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இந்த ஏர்பேஸே வந்து அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து தொடங்கிய பிறகு கடும் பின்னடைவை பாகிஸ்தான் சந்தித்து வர சூழலில் திடீர்னு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. நான் வந்து 2 நாடுகள் இடையில் பேசிட்டேன், சீஸ்ஃபயர் வந்து வந்துடுச்சு அப்படின்ட்டு வந்து போடுறார். அவர் போடுற அந்த டைமிங் பாருங்கள், அந்த டைமிங் அப்படிங்கிறது அந்த ட்வீட் போடுறதுக்கு முன்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 6 அல்லது 7 மணி நேரம் கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு முன்னாடி தான் நம்மளுடைய விமானப்படை அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த 11 ஏர்பேஸை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு ஏர்பேஸ் தான் அந்த நூர்கான் ஏர்பேஸ். ஸோ அப்போ நூர்கான் ஏர்பேஸ் அப்படிங்கிறது அது வந்து அமெரிக்காவுடையது. ஸோ அதில் வந்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பதற்றத்தில் தான் இந்த வாஷிங்டன் அரசாங்கம் தலையிட்டுதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை இப்போ இவருடைய இந்த கூற்று வந்து அம்பலப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அதை தாண்டி இந்த நூர்கான் ஏர்பேஸ் அப்படிங்கிறது இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து கொண்டிருக்கிறதாக தான் சொல்லப்படுது. மிக குறிப்பாக அணு ஆயுதம் இருக்குது, நாங்கள் வந்து ஹிந்துஸ்தானுக்காக தான் 130 அணு ஆயுதங்களை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அமைச்சர் வந்து வெளிப்படையாக அந்த உளர்ன விஷயம் இருக்குல்ல, அது வெறும் உளறல் மட்டும் கிடையாது. அந்த 11 ஏர்பேஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது பின்னால் நமக்கு வந்து தெரிய வந்தது. அப்போது நூர்கான் ஏர்பேஸில் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷனும் இருந்திருக்கு. ஸோ அதையும் வந்து எடுக்க முடியாமல் தான் நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னா, அப்போ அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸ் பாகிஸ்தானில் இருக்குது. அந்த ஏர்பேஸில் வந்து நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் இருக்குன்னா, அப்போ பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அதை வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இதுலேருந்து அம்பலமாக இருக்குது. இது வந்து சர்வதேச நாடுகள் வந்து இதை வந்து மிக குறிப்பாக இந்தியாவுக்கு இதில் மிக முக்கியமான ஒரு கவலை ஏற்படுத்தும் விஷயமாக தான் வந்து இப்போ இவர் சொல்லியிருக்கிறது இருக்குது. ஆனால் இந்த கவலை எல்லாத்தையுமே தாண்டி இந்த விஷயம் அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியும் போது, அதே மாதிரி பிற அவங்களுடைய அந்த பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸுக்கு தெரியும் போது, வாஷிங்டன் அரசாங்கத்துக்கு தெரியும் போது, இது நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதே மாதிரி நம்மளோட உளவுத்துறைக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை வந்து உறுதிப்படுத்தினதுக்கு பிறகும் கூட இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சட்டிலான ஒரு மெசேஜும் அதில் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய கவதார் துறைமுகம் வந்து சைனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆர்மி தலைநகர் ராவல்பிண்டியிலேருந்து சில பல கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நூர்கான் ஏர்பேஸும் வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, அப்போ இந்த நாடு உண்மையிலே வந்து எப்படி தான் செயல்படுது? இது வந்து உண்மையிலே இது வந்து ஒரு தனித்துவமான நாடா இல்லை மற்ற நாடுகளுடைய ப்ராக்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு. ஓகே, இல்லை இன்னொரு விஷயம் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, இனிமே பாகிஸ்தான் இந்த ப்ராக்சி வாரை வச்சு எங்களை ஏமாற்ற முடியாது. இந்த ப்ராக்சி வாருங்கிறது இன்னொரு நாட்டின் பின்னணியில் நின்று கொண்டு நம்ம மீது தாக்குதல் நடத்துவது, இந்த மாதிரி விஷயங்களை காமிச்சு ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்தார். அது வெளிப்படையாக சொன்ன விஷயம் என்னன்னா, அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம சைனாவை வந்து குறிப்பிடுறார், அதே மாதிரி துருக்கியை குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, அமெரிக்காவையும் சேர்த்து தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ப்ராக்சி வார் அப்படிங்கிற விஷயத்துல அப்படிங்கிறது இந்த தகவல், இந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய நாள்ல இருந்து பாகிஸ்தான் செய்து வந்த 2 விஷயங்கள் வந்து இதுதான். அதுவும் குறிப்பாக வந்து நம்மளை வந்து மிரட்டுறதுக்காக செஞ்சு வந்த 2 விஷயம். ஒன்று, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு. 2வது, அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா வந்து நேரடியாக வந்து ஒரு சர்வதேச ஊடகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, நான் வி ஆர் டூயிங் திஸ் டர்ட்டி ஒர்க் ஃபார் யூஎஸ் அப்படின்னு வந்து அமெரிக்காவுக்காக இந்த கேவலமான வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் 30 ஆண்டுகளா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் ரோட்ஸ் லீட் டு, எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா சாலைகளும், இஸ்லாமாபாத்லேருந்து கிளம்பக்கூடிய எல்லா சாலைகளும் வாஷிங்டனை நோக்கி தான் வந்து போதா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை இது எழுப்பி இருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த வாஷிங்டன் வெள்ளை மாளிகை அதிகாரம் தான். அவங்க என்ன மாதிரியான ஒரு பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நாம இதோட தொடர்ச்சியா இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது வந்து அப்படியே வந்து பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. பங்களாதேஷ்ல நடந்து வர டெவலப்மெண்ட்ஸை ஒன்னொன்னுத்தையும் நம்ம வந்து நுணுக்கமா வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாகாணங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது.
அதே மாதிரி இந்தியாவுடைய அஃபீஷியல் ஸ்டாண்ட் படி அங்கே வந்து விரைவில் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ரீஜனுடைய அந்த ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதுக்கு வந்து அங்கே ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு ஆட்சி வந்து இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய அஃபிஷியல் ஸ்டாண்ட் எடுத்திருந்தோம். இப்போ பாருங்க ஒரு டெவலப்மெண்ட்டை, பங்களாதேஷில் ஜமாத்தி இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட். இது வந்து ஒரு அரசியல் கட்சியாக வந்து இருந்து அதுக்கு பிறகு அது வந்து தடை செய்யப்பட்டு இப்போ மீண்டும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க மீதான தடையை வந்து நீக்கியிருக்கிறாங்க. எப்படி? அவாமி லீக் வந்து அங்கே வந்து நீண்ட நாள் ஆட்சி செய்த ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து தேர்தலே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தடை செய்யப்பட்டிருந்த பயங்கரவாதிகள் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டிருந்த இந்த ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற கட்சி வந்து மீண்டும் வந்து இப்போ தேர்தலில் வந்து போட்டிடலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க நாட்டுடைய உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி மிக முக்கியமான ஒரு சர்வதேச அரசியலுடைய காய் நகர்த்தல் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து யாருக்கு த்ரெட்டோ இல்லையோ, மிக குறிப்பாக இந்தியாவுக்கு த்ரெட்டு அப்படிங்கிறது தான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இது எப்படி த்ரெட்டு, யார் இந்த ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். இந்த ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற இந்த பார்ட்டி வந்து 1941 அபுவல்லா மௌதி அப்படிங்கிறவரால் வந்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சமூக இயக்கமாக, அதே மாதிரி இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை வந்து பேசக்கூடிய இயக்கமாக இது வந்து இருந்து அப்படியே வந்து செயல்பட்டுட்டே வருது. 1971 இந்த பங்களாதேஷ் இந்த ஃப்ரீடம் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரிஞ்சப்போ, அப்போ வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தலைமையிலான அந்த அவாமி லீக் அவங்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருந்தது. அதனால தான் அந்த நாட்டுடைய தந்தையாக அவர் வந்து போற்றப்பட்டார். ஸோ இப்போ அவருடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இப்போது அந்த நேரத்தில் வந்து இப்போ இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானை எப்படியாவது கீழே இழுக்கணும், இந்த தனி நாடு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது, ஏன்னா இது ஈஸ்ட் பாகிஸ்தானாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து முடிவு செஞ்சு கடுமையான ஒரு அடக்குமுறையை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க. அந்த கடுமையான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடும்போது அவர்களுக்கு துணை செய்தது யார் அப்படின்னா 2 இயக்கங்கள். ஒன்று இப்போ இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பின்னு சொல்லக்கூடிய கட்சி, அதுக்கு அடுத்த கட்சி இதே ஜமாத்தி இஸ்லாம். இப்போ இந்த ஜமாத்தி இஸ்லாமுடைய இந்த ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு ட்ராக் ரெக்கார்டாக இருக்குது. இதை வந்து எப்படி இந்த கட்சியை வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தடையை வந்து அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம் நீக்கினாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பும் விதமாக தான் வந்து இது இருக்குது. ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற பேரில் 1971 பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் பங்களாதேஷில் ஒரு ஆப்ரேஷனை வந்து பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சுதந்திர போராட்டத்தை எதிர்த்து செய்யப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனில் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய ஆதரவாளர்கள், அந்த அவாமி லீகு, அதுக்கப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், மிக குறிப்பாக இந்துக்கள், சீக்கியர்கள்னு சொல்லிட்டு எல்லார் மீதும் கடுமையான வந்து அடக்குமுறை, வன்முறையை வந்து ஏவி விடுறாங்க. இந்த வன்முறையில் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி. அதுவும் வந்து இது எல்லாத்தையுமே செஞ்சது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துடைய இராணுவம் தான் இதை வந்து நேரடியாக வந்து செய்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். இதில் மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டாக்கா யூனிவர்சிட்டியில் 9 டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் 200 ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களை வந்து எரிச்சு கொலை பண்ணுறாங்க இந்த ஆப்ரேஷன் வந்து சர்ச் லைட்டில் ஒரு விஷயமா. ஸோ ஒரு குத்துமதிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ரேஷனில் பாகிஸ்தான் ஆர்மியால் கொல்லப்பட்ட எத்தனை பெங்காலிஸ்னால் கிட்டத்தட்ட 35,000 பெங்காலிஸை வந்து பாகிஸ்தான் இராணுவம் கொலை செய்தது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த ஓவராலாக இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட்டில் வந்து எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு எடுத்தால் அது கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேலே போகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பெங்காலி பெண்கள், குறிப்பாக சிறுபான்மையினர் பெண்கள், இந்து பெண்கள், சீக்கிய பெண்கள், இவர்களுக்கு எதிராக நடந்த அந்த கடுமையான அடக்குமுறை சம்பந்தமாக ஒரு தனி ரிப்போர்ட் இருக்குது. அதுபடி பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் பெண்களுக்கு மேலே வன்புணர்ச்சி செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த குற்றச்சாட்டெல்லாம் யார் பேரில் இருக்குது? ஒன்று பாகிஸ்தான் ஆர்மி, 2வது இந்த பிஎன்பி, 3வது இப்போ தடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாம். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற இந்த அவுட்ஃபிட் வந்து அவங்களுடைய தொடக்க காலத்திலிருந்து
ஐஎஸ்ஐயோடைய ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து மிக வலுவாக இருக்கு. பங்களாதேஷ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பகுதியாக நம்மளுடைய பகுதியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஒரு பிரதிநிதியாக அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஐயால் பொத்தி வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை தான் இந்த ஜமாத்தி இஸ்லாம். ஸோ இப்போ அந்த அமைப்புக்கு தான் வந்து இப்போ வந்து நீங்கள் தேர்தலில் போட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இந்த ஜமாத்தி இஸ்லாம் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சது அப்படிங்கிறது வெறும் அவாமி லீகோ இல்லை இந்திய ஆதரவு பெற்றவர்களோ நினச்சிடாதீங்க. இதை குற்றச்சாட்டை வச்சது அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கிரைம் ட்ரிபியூனல் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு அமைப்பு வந்து 2010 வந்து அமைக்கப்படுது. அந்த அமைப்பு வந்து 2071 இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி ஒரு 10 பேரை வந்து வெளியிடுறாங்க. அதில் வந்து அப்துல் காதர் முல்லா, குலாம் அசாம், முகமது தேல்வார் உசைன், அலி ஹாசன் முகமது, அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருடைய பேரை வந்து வெளியிடுறாங்க. இந்த 10 பேருமே யார் அப்படின்னு கேட்டால் ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாம் தான் இந்த இனப்படுகொலையில் குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட்டில் பாகிஸ்தானுடைய ஆர்மிக்கு வந்து துணை செஞ்சாங்க. அவர்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ட்ரிபியூனல்ல. இதையும் மெயினாக காரணம் காமிச்சு தான் இந்த ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரவாத அமைப்பு. இந்த அமைப்புக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து நம்ம வந்து துணை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இருந்த அந்த பங்களாதேஷ் அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஜமாத்தி இஸ்லாமை வந்து தடை செஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலை செய்த பயங்கரவாத பின்னணி கொண்ட ஒரு இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக தற்போது மாறி இருக்கிறது. இப்போ அந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறது 26 ஜூன் மாதம் நடக்க போகிற இந்த பங்களாதேஷ் எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ பங்களாதேஷ் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம். ஐஎஸ்ஐயோடைய ஒரு ப்ராக்சியாக இருந்த ஒரு கட்சி, ஒரு அடிப்படைவாத அமைப்பு அப்படிங்கிறது அங்கே அரசியல் கட்சியாக மாறி இப்போ அவங்க வந்து தேர்தலில் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து இந்த போட்டி யாருக்கும்னா பிஎன்பி வெர்சஸ் ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி போகுது. அதை தாண்டி அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் எமர்ஜ் ஆகி அவரும் வந்து ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மும்முனை போட்டியாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். 1971 பிறகு பங்களாதேஷ் வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு பாகிஸ்தானுடைய வாடை இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்துடைய அந்த வாடையே இல்லாமல் வந்து அந்த நாட்டை வந்து ஒரு சீரான நிலைமையில் வந்து இந்த அவாமி லீக் அவங்களுடைய அந்த கட்சியினர் வந்து கொண்டு செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப ரீசெண்டாக ஷேக் ஹசீனாவுக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவு, அப்புறம் ஷேக் ஹசீனாவை வந்து தொடர்ச்சியாக வந்து அங்கே நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கெல்லாம் அவர்தான் காரணம்னு அவங்க குற்றம் சாட்டினது உள்ளிட்ட இவ்வளோ பிளே வந்து இதில் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ ஜமாத்தி இஸ்லாமை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்து அவசியம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இந்த ஐஎஸ்ஐ அப்படிங்கிற இந்த நாசக்கார உளவு அமைப்பு வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. இது வந்து இஸ்லாமாபாத் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில், கிட்டத்தட்ட இஸ்லாமாபாத் அரசாங்கத்தையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு 3 எழுத்து நாசக்கார நிறுவனம்னா அது வந்து இந்த ஐஎஸ்ஐ தான். ஸோ அப்போது இந்த ஐஎஸ்ஐக்கும் வாஷிங்டனோட அரசாங்கத்திற்கும் மிக முக்கியமான ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன செய்தியை அப்படியே பாருங்கள். நூர்கான் ஏர்பேஸுங்கிறதே அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் அப்படிங்கிற விஷயம் அம்பலமாயிருக்கு அப்படின்னா, அப்போ இஸ்லாமாபாத் அரசாங்கமும் வாஷிங்டன் அரசாங்கமும் எந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் டோர்ஸில் வந்து அவங்க வந்து கனெக்ஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் அம்பலமாயிருக்கு. அப்போது ஐஎஸ்ஐயோடைய ஒரு பார்ட்டி, ஐஎஸ்ஐயோடைய பேக்கப் பண்ணக்கூடிய ஜமாத் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து இப்போ வங்கதேசத்தில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து மாறப்போகுது அப்படின்னா, அப்போ அதுக்கு காரணமாக இருக்க போகிறது யாராக இருக்கும்? இதே ஜமாத்தி இஸ்லாமை சேர்ந்தவர்களாக தான் இருக்க முடியும். ஏற்கனவே ஷேக் ஹசீனா அவர்களை வெளியேற்றம் நடந்த போதே ஜமாத்தி இஸ்லாமியை சேர்ந்த முக்கியமான தலைவர்களை அமெரிக்காவுடைய வெள்ளை அதிகாரி ரகசியமாக சந்தித்து பேசினார் அப்படின்ற செய்தி வந்து அப்போவே வந்து வெளியாச்சு. இது பொது ஊடகங்களையும் வந்து வெளியாச்சு. இதை வந்து யாரும் மறுக்க முடியாது, செய்திகளில் இருக்குது. ஸோ வந்து இப்போ அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற இந்த பொலிட்டிக்கல் இந்த அவுட்ஃபிட்டை வச்சு மிக முக்கியமான ஒரு காய் நகர்த்தலை பாகிஸ்தான் அரசாங்கம் செய்ய போகுது. அதுவும் குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து தீராத ஆசை, அவங்களுடைய தீராத ஒரு கனவாக இருந்த நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு இருந்தா அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானை
திருப்பியும் நம்மளுடைய ஒரு ப்ராக்சி ஒரு அரசியல் கட்சி மூலியமா நமக்கு வந்து கிடைக்க போதே அப்படிங்கிற அந்த ஒரு குதூகலத்தில் வந்து இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து வாஷிங்டன் அரசாங்கமும் வந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதத்தில் தான் நடக்குது அப்படிங்கிற இந்த விஷயத்த நாம் வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ யூனஸ் வந்து எதுக்காக வந்து தேர்தலை வந்து தள்ளி போட்டார் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியுதா? யூனஸ் வந்து இந்த தேர்தலை வந்து அவங்களுடைய இராணுவ தளபதி வகாருஸமான் வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் தேர்தல் நடத்தி முடிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார். பிஎன்பியும் வந்து அதுக்கு வந்து ஆதரவாக வந்து போராடினாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆனால் அதை வந்து செய்யாமல் தொடர்ச்சியாக தள்ளி போட்டே இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இதுதான். இப்போ ஜமாத் இஸ்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாட்டுக்கு அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கு அந்த அவங்களுக்கு ஒரு டைம் வேணும்ல. ஸோ அதான் அடுத்த ஜூன் 2026 வந்து அங்கே தேர்தல். மிக தெளிவாக தெரியுதா இது வந்து எந்த அளவுக்கான ஒரு பிளாட் வந்து அமைச்சு அதை நோக்கி வந்து முழுக்க அந்த அரசாங்கம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கு. அதுவும் இந்த யூனஸ் அரசாங்கம் அப்படிங்கிறது ஒன்று யூனஸ் வந்து நான் ஆட்சியில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அமெரிக்கா பாகிஸ்தான் ஆதரவோட ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையிலே வந்து இதை நகர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். இருந்தாலும் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு டிசிஷனை எடுக்க வேண்டிய ஒரு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தற்போது இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. இது நமக்கு ஒரு அழுத்தமா அப்படின்னா மிக நிச்சயமான ஒரு அழுத்தம் தான். எப்படி ஒரு காலத்தில் 1971 அமெரிக்காவுடைய எதிர்ப்பை மீறி வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாட்டை இந்திரா காந்தி உருவாக்கி காட்டினாரோ, இப்போ மீண்டும் வங்கதேசத்தில் ஜனநாயக ரீதியிலான அந்த மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்லாட்சியை அமைத்து தர வேண்டிய அந்த ஒரு பொறுப்பும் தற்போது இந்தியாவிடம் தான் இருக்கிறது. அப்பையும் நமக்கு எதிராக நின்னது இதே இஸ்லாமாபாத் அரசாங்கம், இதே மாதிரி வாஷிங்டன் அரசாங்கம். இப்போ நமக்கு எதிராக நிற்கிறதும் இதே இஸ்லாமாபாத் அரசாங்கம், இதே வாஷிங்டன் அரசாங்கம். ஸோ எதிரிகள் அப்படிங்கிறது மாறவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போது அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீண்டும் அதே வரலாறு திரும்பி இருக்கிறது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அன்னைக்கு இந்திரா காந்தி தலைமையிலான அரசு இருந்தது, இன்னைக்கு மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் இருக்குது. ஆனால் இந்தியாவோட ஸ்டாண்டும் எந்த இடத்துலையும் மாறல அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் வரும் நாட்களில் இந்தியாவுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வங்கதேசத்தை நோக்கி மிக கடுமையாக நகரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம ஒரு சில அப்டேட்ஸோட இந்த செய்தியை முடிக்கலாம். குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த ட்ரோன்களை காட்டி விளையாடக்கூடிய வேலையை வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் செஞ்சது இல்லையா. ஸோ வந்து இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நேரடியாக வந்து தாக்குதல் நடத்த முடியாது, தீவிரவாதிகளை அனுப்புனா அதையும் வந்து ஆக்ட் ஆஃப் வார், நீங்கள் தீவிரவாதியை அனுப்பி அங்கே ஒரு தாக்குதலை வந்து நீங்கள் நடத்துனீங்கன்னா அதுவே வந்து போருக்கான ஒரு விஷயம் தான், அதுவே வந்து ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பாகிஸ்தானுடைய பார்டரில் வந்து 4 ட்ரோன்கள் வந்திருக்கு. அதில் 4 ட்ரோன்களையும் முழுக்க போதைப் பொருளை நிரப்பி அமைச்சிருக்கிறாங்க. அந்த 4 ட்ரோன்களையும் வந்து நம்மளுடைய பிஎஸ்எஃப் வீரர்கள் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது நிச்சயமாக வந்து தொடரப்போகுது. இதில் வந்து இஸ்லாமாபாத் அரசாங்கம் இதில் எந்த அளவுக்கு முனைப்பாக வந்து இதில் செயல்படுவாங்க, அதுவும் குறிப்பாக இந்த ட்ரக்ஸை வந்து இந்தியாவுக்குள்ளே செலுத்துறதுல அவங்க எந்த அளவுக்கு முனைப்பாக செயல்படுவாங்க அப்படிங்கிறத கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம், இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை இறுதியான ஒரு செய்தியாக இஸ்ரேல் வந்து ஐஸ் பிரேக்கர் மிசைல் வந்து நமக்கு வந்து வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஐஸ் பிரேக்கர் மிசைல் அப்படிங்கிறது 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. அதே மாதிரி இது வந்து எந்த டெரெயின்லையும் வந்து பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு மிசைல் இது. ஸோ இது வந்து மிக விரைவில் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து இணைய போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இஸ்ரேலுடைய இந்த படைப்பு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் வலு சேர்க்கும் விஷயமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு அப்டேட்டோட வந்து முடிப்போம். ரஷ்யா உக்ரைன் இடையிலான இந்த போர் வந்து மிக கடுமையாக வந்து நடந்து கொண்டிருக்கு. அதுவும் குறிப்பாக உக்ரைன் நடத்திய அந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது உலக நாடுகளை வந்து வியக்க வச்சிருக்கு. கன்சைன்மெண்ட்டை வந்து ரஷ்யாவுக்குள்ள அனுப்பி கன்சைன்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் அது மூலிமா வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த போர்ப்படை தளத்தில் வந்து நிறுத்த வைக்கப்பட்டிருந்த அந்த விமானங்களை வந்து நொறுக்கியது அப்படிங்கிறது வெல் எக்ஸிக்யூட்டட் அந்த ஆப்ரேஷனாக வந்து இது வந்து பார்க்கப்படுது. ஸோ இப்போ இதற்கு எதிர்வினையாக வந்து ரஷ்யா வந்து இப்போ கோர தாண்டவம் வந்து ஆடி வருகிறது. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இப்போ ஒரு 24 மணி நேரத்தில் 1430 உக்ரைன் படை வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட உக்ரைனுடைய காம்பேட் வெஹிக்கிள்ஸ், அது வந்து 16 காம்பேட் வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த மோட்டார் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ரஷ்யா வந்து அடித்து நொறுக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ரஷ்யா அவங்களுடைய மேக்ஸிமம் ரிட்டாலியேஷனை வந்து இப்போ கொடுத்துட்டு வராங்க. இப்போ இதுலேருந்து உக்ரைன் எப்படி தப்பிக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு தகவலை வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.